எங்களுக்கு பட்டா உரிமை இல்லைங்க. பட்டா கிட்ட எழுதலாமே. எழுதுறது என்ன, போராட்டமே நடத்துறோம். ஒரு பட்டா வேணும்னா தாசில்தாருக்கு 1000 2000 கொடுக்க வேண்டியிருக்க. நம்ம கிராமங்கள்ல இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயற்கை எங்களுக்கு எவ்வளவோ செல்வங்களை கொடுத்திருக்குங்க. ஆனா அதை அனுபவிக்க விடாம சில மனுஷங்க தட்டி பறிச்சிடுறாங்க. அதனால நாங்க பசியோட தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? முடியாதுங்க. வேலை கிடைக்காது, நிலம் பறிமுதல் ஆயிடும், பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. பொய் கேஸா? ஆமா, சந்தன கட்டியை திருடிட்டோம்னு பொய் கேஸ் போடுவாங்க. இல்லன்னா நக்சலைட்டுகளுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம்னு கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி விசாரணை இல்லாம ரொம்ப பேர் ஜெயில இருக்காங்க. மாட்டிக்கிட்டியா? நல்லா வளர்த்திருக்கானுங்க. தீவட்டி பசங்களா மரம் மாதிரி நிக்கிறீங்களே, பிடிச்சு தரக்கூடாது? எதுக்குங்க என் வீட்டு கோழியை பிடிக்கிறீங்க? குளமேசே, ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து மேலதிகாரி அடிவாரத்துல வந்து கேம்ப் போட போறாரு. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கோழி வாங்கிட்டு வர சொன்னார். எதுக்குங்க? உன் வீட்டு கோழி அதிகாரிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடணும். என் வீட்டு கோழி டான்ஸ் ஆடாதுங்களே. யாரா சுத்தம் அறிவு கட்டவனா இருக்க? அதிகாரிக்கு பிரியாணி ஆக்கி போடணும். அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? உங்க அதிகாரிக்கு விருந்து வைக்கணும்னா கடையில கோழி வாங்கி பிரியாணி ஆக்கி போடுங்களே. இப்படி ஊர் அடிச்சு சம்பாதிக்கிறீங்களே. கொட்ட புள்ள, ரொம்ப அதிகம் பேசுற. நல்லா இல்ல. ஐயா 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 கோழியை கொடுத்துருப்பாங்க. ஐயா 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 கோழியை கொடுத்துருப்பாங்க. கோழியை விட்டு போயா? எல்லாம் ராசு பையன உங்க எல்லாரையும் தொலைச்சு விடுவேன். மரங்காட்டிலேயே குடியிருக்க முடியாது. இந்த மரத்திலேயே ராசு பையல சும்மா இருடா. அவங்க வாங்கி கொடுத்த கோழி ஒண்ணு ரெண்டே எடுத்துக்கிட்டு போட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுது? ஐயா நீங்க போங்க. என்ன நாட்டாரையா நீங்களே இப்படி சொல்றீங்களே? இருக்கட்டும்மா, அவங்க அண்டி பொழைச்சிடும். அவங்களையே பகைச்சுக்கிட்டா எப்படி? இவர் ஒருத்தர் போதும். நீங்க எல்லாம் இப்படி இருக்கிற வரைக்கும் இதுதான் நடக்கும். ரூபாய்க்கு எத்தனை கருவாடு? ரூபாய்க்கு 4 கருவாடு. ரூபாய்க்கு 4 கருவாடா? ஆமா. இந்த விலை விக்குது. இது என்ன விலை? 6 ரூபாங்க. 6 ரூபாயா? என்ன விலை? பள்ளி விட்டு 75 ரூபாங்க. என்னப்பா இத போய் 75 ரூபாங்கறியாட பாட் சொல்லி கூடப்பா. குட்டியை பார்த்தா ரொம்ப இந்த சொம்பு என்ன விலை? 4 ரூபாங்க. ஆத்தாடி 4 ரூபாயாமே. இது என்ன விலைப்பா? 2 ரூபாங்க. இங்க பாரு, இந்த வளையல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வாங்கிக்கிறியா? எனக்கு எதுக்குமா? எல்லாம் போட்டுக்கலாம். கொடுங்க. காமி, ரொம்ப நல்லா இருக்கு. பாரு, அழகா இருக்கு. ஹாய் அனாமிகா. ஹாய் விமல். என்ன ஆச்சரியமா இருக்கு? எங்க இங்க வந்திருக்க? நல்லா லீவ் கிடைச்சது. நீ ஜெவனி மலைக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். அதான் இன்னும் 5 நாள்ல நான் மெட்ராஸ்க்கு வந்துருவேன்ல, அதுக்குள்ள இங்கே வரணுமா? உன்னை பார்த்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா நான் இவரை தான் கல்யாணம் செஞ்சு போறேன். ஆமா, இவர் தான் என்னோட ஃபியான்சே. இந்த விஷயம் சொல்லவே இல்லையே. ஆனா இது பெரியவங்க நிச்சயம் பண்ண கல்யாணமா தான் இருக்கும். நீங்க எல்லாம் போயிட்டே இருங்க, நான் இவரோட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே தம்புமா. அனாமிகா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? இட்ஸ் நைஸ். ஆனா இங்க வாழுற மக்களோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அனாமிகா, எனக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே இதே இடத்துக்கு ஹனிமூன் வருவோமே. ஆமா விமல், நீ பாட்டுக்கு என்ன பாக்க இங்க வந்துட்டியே, மத்த ஸ்டூடெண்ட்ஸும் லெக்சரரும் என்ன நினைப்பாங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதான் ஊரறிஞ்ச ரகசியமாச்சே. அதுக்காக வந்த வேலையை மறந்துட்டு உன்னோட ஊரை சுத்தி பாக்கணுங்கிறியா? அம்மா தாயே, உன்னை நான் ஊரை சுத்தி பாக்கணும்னு கம்பல் பண்ணல.
இன்னைக்கு நைட்டே நான் ஊருக்கு போயிடுறேன். அப்பாவுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? வந்த வேலை நல்லா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லு. ஆ. நானும் நல்லா இருக்கேன். நீ குடிக்கல? நீ குடி, நான் அப்புறம் குடிக்கிறேன். யானத்துல கஞ்சிய காணோம். இந்தா நீ கொஞ்சம் குடி. வேணாம். அட குடிங்கற. அட வேணாங்கற. அட இந்தா. வேணாம். அட குடிங்கற. அட விடுங்கற. கஞ்சி குடிக்காம நான் விட மாட்டேன். ஐயோ இம்சப்படுத்தாதங்கற. நீ கஞ்சி குடிச்சா தான் ஆச்சு. கஞ்சி நல்லா இருக்குல்ல? உன் கையால ஊட்டி விட்டா நல்லா தானே இருக்கும். ஊட்டி விடத்தா ஒரு புள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறியே. கொடுப்பா. உள்ள வரலாமா? வாங்கம்மா. வாங்கம்மா. உட்காருங்க. என்ன என்ன நெளிகிற? கஞ்சி குடிச்சிட்டு இருந்தம்மா. ஓஹோ, கஞ்சி குடிச்சிட்டு இருந்தீங்களா? ஆமாம்மா. அம்மா கஞ்சி குடிக்கிறீங்களா? உனக்கு அறிவு இருக்கா? இந்த கஞ்சில அவங்க குடிப்பாங்களா? ஏன் நான் கஞ்சி குடிப்பேனே. இது என்ன அரிசி மாவு கஞ்சியா? இல்லைங்க, குச்சி கிழங்கு மாவுல ஆக்குனதுங்க. டேய் காத்தமுத்து, எங்கடா இருடமா? அழைச்சிட்டு வாடா. வேணாங்க முதலாளி. டேய் வர சொல்ல போறியா இல்லையா? அனுப்புட. முதலாளி வேண்டாங்க. டேய் ஐயாவுக்கு முன்னாடி எழுத்தா பேசுற. வந்துட்டானா படுபாவி பையன். யாரு? அதான் அந்த கான்ட்ராக்ட்கார. அவன் எதுக்கு வந்தா? அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்கம்மா. அட போடா. ஊர்ல இல்லாத அதிசயமா நீதான் பொண்டாட்டி கிட்டுக்கிட்டு கேட்கும். அனுப்பி வைடா. முதலாளி முதலாளி. டேய் உன் பொண்டாட்டி என்ன கடிச்சா திருட போறேன். காலையில அனுப்பிச்சுடா. அனுப்புடா வெளியே. வேணாங்க முதலாளி. முதலாளி காலை வந்து கும்பிடுற முதலாளி. மேஸ்திரி ஐயா, மேஸ்திரி ஐயா. அவ்வளவு திமிரடா அவருக்கு. ஐயாவை வீடு தேடி வந்து கூப்பிடுறேன். அனுப்புடா. தயவு செய்து போயிடுங்க முதலாளி. முதலாளி. டேய் இன்னைக்கு நீ அவளை என் கூட அனுப்புற. இந்த மலையில நீ வாழ முடியாதா? இல்லம்மா, ஐயா எத்தனை நேரம் காத்திருக்கிறது. சீக்கிரம் இல்ல. இது பயங்கர பொண்ணுக்கு அடையாளம். அங்க என்ன பார்வை? கங்கம்மா, என்னது இது? நெதோ நடக்கிற பழக்கம் தாம்மா, யாரும் தடுத்து சொல்ல முடியாது. எல்லா ஆதிவாசி பெண்களும் இந்த நிலைமையில தான் இருக்காங்களா? ஆமாம்மா, ஏதோ சாமி புண்ணியத்துல என் மானத்தை காப்பாத்திட்டு வந்துட்டேன். இது மாதிரி என்னைக்கு மாட்டிக்கு போறோமோன்னு கண்ணி கழிஞ்ச பொண்ணுங்க எல்லாருக்குமே மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்குமா. அனாமிகா தூங்க போல? இல்ல மிஸ். அழுதியா என்ன? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? இல்ல, ஏதோ சிந்தனை. வாங்க மிஸ், தூங்க போலாம். நாளைக்கு ஊருக்கு போறீங்களா? ஆமாங்கம்மா. ஆனா உன்னை பாக்குறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். எனக்கு என்னமோ மனசு சங்கடமா இருக்குமா. என்ன புள்ள பேசுற நீ? அதுக்காக அவங்க இங்கனே இருக்க முடியுமா? என்ன மறந்துடாதீங்க. உன்னை எப்படி கங்கம்மா மறக்க முடியும்? நான் ஒண்ணு செய்யறேன். நான் மெட்ராஸ்ல இருந்து உனக்கு கடிதம் எழுதுறேன். நீ எனக்கு பதில் போடு. என்ன சிரிக்கிற? என்னம்மா, என்ன போய் கடிதாசி போட சொல்றீங்களே? எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்களே. ஓ, உன் புருஷனுக்கு அதுக்கு என்னமா தெரியும்? அதுவும் பாவம் குண்டு சட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்குது. நாங்க படிப்பு கத்துக்கிட்டு என்னத்தங்க கிழிக்க போறோம்? மண்ணை நோண்டு தெரிஞ்சா போறாதுங்களா? நான் என் விலாசம் எழுதின கார்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். நீ அதுல கீரல் வச்சு அனுப்பினா சௌக்கியமா இருக்கேன்னு அர்த்தம். கீரல்னா இதுதான் கார்டு. இந்த மாதிரி என் விலாசம் எழுதின நிறைய கார்டை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். எங்க உன் கை காட்டு. கட்ட விரல். இத மாதிரி கரியில கைய தேய்ச்சு இப்படி வச்சு அனுப்பணும். ஐயா, இது எனக்கு தெரியுங்களே. கான்ட்ராக்டுக்காரு அப்பப்ப பத்திரத்துல வாங்குவாருங்களே. அதேதான் அதேதான். நீ இந்த மாதிரி ரேகை வச்சு அனுப்புனா நான் உனக்கு உடனே பதில் போடுவேன். அத நான் எப்படி படிக்கிறது? ராஜுவை படிக்க சொல்ல. அந்த அண்ணன் படிச்சு சொல்லும்.
அதெல்லாம் சரிங்க. இப்பெல்லாம் இது சரியா கஞ்சி குடிக்கிறது இல்ல, சோறும் திங்கிறது இல்ல. நல்லா திங்க சொல்லிட்டு போங்க. சும்மா இரு. உடம்புல நோவு இருக்குதோ என்னமோ இப்பெல்லாம் கஞ்சி செல்ல மாட்டேங்குதுங்க. ஏங்கம்மா நீ முழுகாம இருக்கியா? அதுல ஒண்ணு இல்லைங்க. பாரு அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாரு. எங்களுக்கும் புள்ள வேணும் ரொம்ப ஆசைதாங்க. என்ன ஆனா என்னமோ தெரியலம்மா, காளியா